மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, காணிக்கை போட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். அந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படணும். கர்த்தர் அப்படியே செய்வீரா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த புது வருடத்திலே இந்த திருச்சபைக்காக நீர் வைத்திருக்கிற வார்த்தைகளை அடியேனை கொண்டு நீர் பேசுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இல்லையா? அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலவிதமான கலக்கம் இருக்கிறது. பலவிதமான என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில யார் எனக்கு உண்டு என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் உங்களுக்காக சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே உங்களோடு கூட இருக்கிறவர் ஆண்டவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சிறியவர்கள். ஆனால் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக நேரங்களில் நான் தனிமையாய் இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, நான் இந்த பாதையில் போகிறேன், என்னோடு கூட வருகிறதற்கு ஒருவரும் இல்லை, இந்த சுமையை நான் சுமக்கிறேன், இதை என்னோடு கூட சேர்ந்து சுமக்கிறதற்கு யாரும் இல்லை, நான் போகிற வழியில் எனக்கு ஏதாகிலும் தீமை நேரிட்டார், யாரும் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டு நம்முடைய பிரயாணத்தை, நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் நானும் உன்னோடு கூடவே வருகிறேன். அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் நானும் வருகிறேன். நீ தண்ணீரில் நடக்க வேண்டியது இருந்தால் அந்த தண்ணீரை கடக்கும்போது நானும் அங்கே என்ன செய்கிறேன், வருகிறேன். நீ நெருப்பிலே நடக்க வேண்டியது வந்தால் நானும் அங்கே என்ன செய்கிறேன், அந்த அக்கினி சோலையிலே நானும் வருகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்பில் தூக்கி போட்டார்கள். ஆனால் ஆண்டவர் 4வது நபராக அவரோடு கூட சுற்றி வந்தார். அல்லேலூயா. தண்ணீரிலே நம்ம நடந்து போனாலும் அல்லது அக்கினியிலே நடந்து போனாலும், பலவிதமான சோதனைகளின் மத்தியிலே நாம் கடந்து போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த வருடத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். எத்தனை சோதனைகள் வரலாம், அக்கினியை விட கடுமையான சோதனை கூட வரலாம், நம்முடைய இருதயத்தையே சுட்டெரிக்கக்கூடியதான சோதனைகள் வரலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினியிலே நீ நடந்தாலும் நீங்கள் மூழ்கி வெந்து போக மாட்டீர்கள். தண்ணீரில் நடந்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், மூழ்கி போக மாட்டீர்கள். பள்ளத்தாக்கிலே ஆழமான படு குழியிலே நீங்கள் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன செய்யும், தேற்றும் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் கூட இருந்தாரானால் அவரே தேற்றுவார். யாரும் நம்மை தேற்ற தேவையில்லை, நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை தேற்றுவார். அது நமக்கு போதும். அது எந்த பாதையிலே நாம் கடந்து முள்ளுகள் உள்ள எந்த பாதையில் கடந்து சென்றாலும்
கல்லுகள் நிறைந்த பாதையிலே நாம் கடந்து சென்றாலும் அல்லது மேடான இடத்தில் நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கும் பொழுது நம்மால் நடக்க முடியாத போது ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் நம்மை ஏந்தி கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் பாலுங்கிற ஒரு பாலகனை சுமக்கிறது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சுமந்தார் அல்லவா? அதே போல ஆண்டவர் இந்த வருடத்திலேயும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ போகும் இடமெல்லாம் கூடவே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் நம்ம கூடவே இருப்பார். ஏன் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார்? யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து மோசே கொண்டு வந்தார். அந்த கொண்டு வந்த பொழுது மோசே பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. ஒரு பக்கம் எகிப்தின் ராஜாவிடத்திலே பாடு, இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர்களிடத்திலே பாடு, இன்னொரு பக்கம் அமலேக்கியரிடத்திலே பாடு, இன்னொரு பக்கம் செங்கடல், இப்படிப்பட்டதான இந்த இன்னொரு பக்கம் தண்ணீர் இல்லை, பயங்கரமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மோசே கடந்து வந்தார். இப்பொழுது அந்த மோசேயை ஆண்டவர் கூட்டிக் கொண்டார். ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போன பின்பு அந்த பொறுப்பை இப்பொழுது யோசுவாவுடைய கையிலே தேவன் கொடுக்கிறார். யோசுவாவுக்கு பொறுப்பு வந்தது, ஆனால் ஒரு பயமும் திகிலும் அவரை பிடித்தது. காரணம் என்னவென், அப்படிப்பட்டதான மோசேயாலேயே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல முடியவில்லையே, என்னால் எப்படி நடத்தி செல்ல முடியும்? எதிர்ப்புகள், புறம்பே இருந்து வருகிற எதிரிகளுடைய எதிர்ப்புகள். ஒருவேளை நான் யுத்தத்துக்கு போனால் கானான் தேசத்துக்குள்ளே 31 ராஜாக்களோடு நான் போய் யுத்தம் பண்ண வேண்டுமே. அப்படி யுத்தம் பண்ணும்போது எவனாகிலும் என்னை வெட்டி போடுவானோ, என்னை கொன்று போடுவானோ, என்னை அடிமையாய் கொண்டு போய் விடுவானோ, நான் தானே தலைவன், முதலாவது தலைவனை தானே பிடிப்பார்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் கலங்கி கொண்டிருந்த வேளையிலே, அவன் திகைத்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாதே, என்ன ஆகும் என்று நீ பயப்படாதே, மோசேக்கே இந்த நிலைமை ஆனதே, எனக்கு என்ன ஆகும் என்று நினைக்காதே, அந்த 31 ராஜாக்கள் என்னை என்ன செய்வார்கள் என்று நீ பயப்படாதே, கானான் தேசத்தில் இருக்கிற அந்த கானானியர்களுக்கு விரோதமாய் நான் சண்டை போடும்போது எனக்கு என்ன நேரிடும் என்று நீ பயப்படாதே, என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எப்படிப்பட்ட காரியத்திற்கும் பயப்பட வேண்டியது அவசியமில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல. ஒரு சிறு பிள்ளை நம்மோடு கூட வந்தால், இவனே சிறு பிள்ளை, இவன் என்னை எங்கே காப்பாற்ற போகிறான் என்று நாம் நினைத்து பயந்து கொண்டே போவோம். ஒரு வாலிபன் வந்தால் கொஞ்சம் தைரியம் இருக்கும். அந்த வாலிபனை ஒருவேளை அடித்து போட்டு விட்டால் அடுத்தது நான் தானே இலக்காக முடியும் என்று அந்த வாலிபனை போல உள்ள ஒரு தெய்வம் நம்மோடு கூட வரவில்லை. அல்லது ஒரு யுத்த வீரன் வந்தால் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆனால் அந்த யுத்த வீரனை கூட எதிரி ஜெயித்து விடலாம். ஒரு ராஜா நம்ம கூட வரவில்லை, அவனை கூட வீழ்த்தி விடலாம். ஆனால் நம்மோடு கூட வருகிறவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாகிய இயேசு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு மனிதன் வரவில்லை. நம்மிடத்தில் இருக்கிறது மாம்ச பலன் அல்ல, மாம்ச புய பலன் அல்ல. தேவனையே நம்மோடு கூட என்ன செய்கிறார்? வருகிறார். ஒரு மனுஷன் வந்தா கூட ஒரு நாளைக்கு அந்த மனுஷன் செத்து போயிடுவான். மனுஷன் வந்தா கூட ஒரு நாளைக்கு அவன் கூட சோர்ந்து போய் விடுவான்.
மனுஷன் வந்தா கூட அவன் ஒரு நாளைக்கு விலகி போய் விடுவான். மனுஷன் வந்தா கூட அவன் வந்து செய்வான், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. அவனை விட பலசாலி வரும் பொழுது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தேவன் நம்மோடு கூட வந்தாரானால் நம்மை இந்த உலகம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் என் வலது பரிசத்தில் இருப்பதினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நம்ம யாராலுமே என்ன செய்ய முடியாது தெரியுமா, அசைக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் யாராலையுமே அசைக்க முடியாது. நம்மோடு வர்ற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, சாதாரணமானவர் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, பயங்கர பராக்கிரமசாலி. அவரை போல பயங்கர பராக்கிரமசாலி யாருமே இல்லை. யார் சொல்றது? எரேமியா சொல்றார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருக்கிறார். படிமா. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியவே முடியாது. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை ஜெயிக்க முடியாது. என்னை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் என்னை ஜெயிக்க முடியாது. என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் ஜெயிக்க முடியாது. என்னை அடிக்கிறவர்கள் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். படிமா. அவங்க தான் இடறுவார்கள், மிகவும் வெட்கப்படுவார்கள். அவர்களுக்கு உண்டாகும். வெட்கம் யாருக்குங்க வரும்? நம்முடைய எதிரிகளுக்கு தான் வெட்கம் வரும். யார் இதை இடறுவாங்க? நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் தான் இடறுவார்கள். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இடற மாட்டேன். அவர்கள் வெட்கப்படுவார்கள், நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு என்னோட எப்படி இருக்காரு, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் பயப்படவே பயப்படாதீங்க. அவருடைய அனுமதி இல்லாம நமக்கு ஒண்ணு கூட நடக்காது. அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, நமக்கு எதிரடியாய் வருகிறவர்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன செய்வீர்கள், சும்மா இருப்பீர்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களே. அதுலயும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று எழுதி. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு, யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா, ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40:10 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வருவார், அவர் புயத்தினால் அரசாளுவார். கூட வருகிறது, அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அடுத்த வசனத்தை வாசி. மைப்பனை போல மைப்பார், புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து மெதுவாய் நடத்துவார். யார் தெரியுமா, இந்த பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மேய்க்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலியாயிருந்து உங்களை தோளின் மேல் சுமந்து தன்னுடைய மடியில வைத்து உங்களை தாளாட்டி என்ன செய்வார் தெரியுமா, அருமையா உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா.
ஒருவேளை நம்மை நடத்துகிறவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இல்லாவிட்டால் நம்மை அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம தோற்று போய் விடுவோம். நம்மை நடத்துகிற ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறபடினாலே நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளலாம். உள்ள இருந்து வர பிரச்சனைகளையும் மேற்கொள்ளலாம், வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகளையும் மேற்கொள்ளலாம். அதனால தான் அந்த நமக்கு என்ன சோதனை வேணாலும் வரட்டுங்க, என்ன சோதனை வேணாலும் வரட்டும், அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்திலேயும் அப்படிதான். இந்த எரேமியா உடைய வாழ்க்கையில ஏன் இந்த எரேமியாவுக்கு இந்த சோதனை தெரியுமா? எரேமியாவுக்கு ஏன் இந்த சோதனை என்று சொன்னால், அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிச்ச உடனே, கர்த்தருடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிச்ச உடனே பாரூக் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, ஒரு பொல்லாத ஒரு மனுஷன் இந்த எரேமியாவை பிடித்து அடித்து சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். அதனால எரேமியாவுக்கு ஒரே அங்கலாய்ப்பு. தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம், இந்த எத்தனையோ இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை அடிக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள், சிறைச்சாலையில் போடுகிறார்கள். ஆனால் அவர்களால் ஆண்டவருடைய ஊழியர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்படாமல் ஊழியம் செய்யுங்கள், தைரியமாய் ஊழியம் செய்யுங்கள். அதே 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். எரேமியா என்ன சொல்றார் பாருங்க. எரேமியா 20:8. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால் கடிப்பு என்றும் கூறுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு சோதனை. ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினதுனால சோதனை. ஆனாலும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பராக்கிரமசாலியாய் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. துன்பங்கள் வருங்க, போராட்டங்கள் வரும். 2025 போராட்டம் வராதுன்னு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், துன்பங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூடவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள கண்டிப்பாக என்ன செய்ய தெரியுமா? இருக்கணும். அது இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? வெற்றி அடைய முடியாது. அதனாலதான் இப்ப யோசுவா எந்த நிலைமையில இருக்கார் தெரியுமா? பயந்துட்டார். யோசுவா என்ன நிலைமையில இருக்காரு? பயந்துட்டார். எதை நினைச்சு? சண்டையை நினைச்சு பயந்துட்டாரு. எதை நினைச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை நினைச்சு பயந்துட்டாரு. எப்படிதான் நான் இந்த ஊழியத்தை செய்யறதோ பயம், எப்படிதான் நான் எதிரியோடு யுத்தம் பண்ணுகிறதோ பயம், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்றதோ பயம். ஒரு கொஞ்சம் பேர் இல்லை, 15 பேர் 20 பேரை வச்சு நடத்துற நமக்கு எத்தனை சோதனைகள். 6 லட்சம் பேரை நடத்தணும், வெளியிலையும் பார்க்கணும், உள்ள இருக்கிற பிரச்சனை. ஒரு குடும்பத்தை நடத்துற உங்களுக்கே எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு பிள்ளை தான், அவளை நடத்துறதுக்கு என்ன பாடுபடுறோம். அவர் 6 லட்சம் பேரை நடத்தின உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. அடுத்தது அது மட்டுமா பார்க்கறது? வெளியிலையும் பார்க்கணும். எதிரி வருவான், அமலேக்கியன் வருவான், கானானியன் வருவான், எத்தியோப்பியன் வருவான், எகிப்தியன் வருவான். அவர்களோடும் போராட வேண்டும். இங்கே உள்ளேயும் போராடணும், வெளியிலையும் போராடணும். ஒரே பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளே அவர்களுடைய பயத்தை நீக்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய பயத்தை எதுதான் நீக்க வேண்டியதா இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தைகள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7, 8 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 31, 6, 7, 8. எப்படி இருக்கணுமா? பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த யோசுவாவுடைய பலன் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு?
பயம் வந்தா என்ன போகும்? பலன் போயிடும். திகில் வந்தா பலன் போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலம் கொண்டு திடமனது. திடமனதுன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய இருதயம் அப்படியே கல்லு மாதிரி ஆயிரணும். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய இருதயம் எப்படி மாறணும்? திடனாய் மாறணும், அப்படியே ஸ்ட்ராங்கா மாறணும். சோதனைகள் வரும்போது கலங்க கூடாது. ஒரு சங்கீதத்துல இருக்கும் 112, இது ஆஃப் பண்ணிடலாமா? டக்கு டக்கு அதை ஆஃப் பண்ணும். சோதனைகள் வரும்போது அந்த 112 சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால கலங்கான் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இன்னொரு வார்த்தை வரும், நீதி அந்த அந்த செய்தியை கேட்டு கலங்கினா அது கெட்டுப்போன சுனைக்கும். நீதிமொழிகள்ல இதுல வரும். அதனால துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் கலங்கக்கூடாது, அவன் கலங்கக்கூடாது, அவன் திகைக்கக்கூடாது, அவன் பயப்படக்கூடாது, அவன் தைரியமா இருக்கணும், அவன் திடனா இருக்கணும். கோலியாத்து மிரட்டினா கூட தைரியமா இருக்கணும். தாவீது பாத்தீங்களா, தன்னோட தேவன் இருக்கிறார் என்று தெரிஞ்சதுனால தாவீது அந்த கோலியாத்தை கண்டு பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும், பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். எது வந்தாலும் தைரியமா இருக்கணும், மனம் திடனா இருக்கணும். உங்க மனம் திடனா இல்லைன்னா உங்களுக்கு பலனெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். பலன் எல்லாம் போயிடும். உங்களுக்கு திடன் இல்லைன்னா பலன் போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி நீங்க இருக்கணுமா? பலம் கொண்டு திடமனதாயிருங்க. உங்க மனசை மட்டும் கரைய விட்டுறாதீங்க. படிமா. அவர்களுக்கெல்லாம் நீங்க பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஒரு அழிய சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அவங்களுக்கு பயப்படாதீங்க, திடனாயிருங்க, பலம் கொள்ளுங்க, உங்களை விட்டு நான் விலகவே மாட்டேன், உங்க கையை நான் என்ன செய்ய மாட்டேன்? விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. படிமா, தொடர்ந்து படி. பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர்? போகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு? நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன். தடைகளை நீக்குகிற ஆண்டவர் நமக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? போகிறார். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறதுனால நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பயப்படவே வேண்டாம். தடைகளை நீக்குகிற ஆண்டவர் முன்னாடி போறார், கோணலை எல்லாம் செவ்வையாக்குகிற ஆண்டவர் போறார். அதனால நீங்க பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். படிமா. அவர் உன்னோடே இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. நீங்களும் தான். எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. இருக்கிற பலனெல்லாம் அற்று போயிடும், இருக்கிற பலனெல்லாம் அற்று போகும். நீங்க என்ன செய்யாதீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு திட நம்பிக்கையா இருங்க. மனதுக்குள்ள ஒரு தைரியத்தை நீங்களே வருத்திக்கோங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? அவர் இந்த பிரச்சனையை பார்க்கிறார், நான் ஏன் பயப்படணும்? யார் பயப்படுவாங்க? பிள்ளைங்க தானே பயப்படுவாங்க. நாயை கண்டு பிள்ளைங்க தான் பயப்படுவாங்க, பூனையை கண்டு பிள்ளைங்க தான் பயப்படுவாங்க. நாம ஏன் பயப்படணும்? நாம எதை கண்டு பயப்படணும்? யாரை கண்டு நாம பயப்படணும்? எதுக்காக பயப்படணும்? ஆண்டவர் நம்ம கூட இல்லையா? அதனால தைரியமா இருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருது. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பயந்து அழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 21:13 படிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர்
21:13 படிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பாத்தீங்களா? உடைக்கிறது, இருதயத்தை இருதயம் உங்க இருதயம் உடைக்கப்படக்கூடாது. யாரும் உங்க இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? உடைக்கிறதற்கு இடம் கொடுக்க கூடாது. உடைக்கிறதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது தெரியுமா? உடைக்கப்படுகிறது. ஒரு வார்த்தை கேட்டா இருதயம் உடையுதா இல்லையா? ஒரு தோல்வி வந்துட்டா இருதயம் என்ன பண்ணுது? உடையுது. உடையலாமா? ஆண்டவர் பிள்ளைங்களுடைய இருதயம் உடையலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. அவருடைய கிருபை நம்மளை உருவாக்கி கொண்டே. இந்த பிரசங்கம் தான் உங்களை உருவாக்குது. உடைக்கப்படக்கூடாது. உங்க இருதயத்தை உடைக்கிறது. அப்படி உங்க இருதயம் என்ன பலவீனமான இருதயமோ அப்படி உங்களுடைய இருதயத்தை உடைக்கிறதுக்கு ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? யார் எதை சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை அப்படியே என்ன செய்யணும்? திடனா வைத்துக் கொள்ளணும். திடனாய் கற்பாறையை போல நம்முடைய இருதயத்தை வைத்துக் கொள்ளணும். நம்முடைய இருதயம் அதாவது நம்முடைய எதிரி நம்மை தாக்கும் போது நம்முடைய இருதயத்தை அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வைத்து கொண்டால் எதிரி சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துக்கு உள்ள போகவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எதிர்க்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை எங்க போகக்கூடாது? அது இருதயத்துக்குள்ள போகவே கூடாது. அது இருதயத்துக்குள்ள போனா அது நம்மளை குத்தி கொன்னுடும். அது நம்முடைய இருதயத்தை உடைச்சி நொறுக்கிடும். தேங்காயை உடைக்கிறது போல நொறுக்கிடும். அதனால நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டாலே அடுத்து நம்மால் எதையுமே செய்ய முடியுமா? யாரோ ஒருத்தர் ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க, பைபிள் படிக்கவே மாட்டீங்க, வேலை செய்யவே மாட்டீங்க. சொன்ன நினைவெல்லாம் சொன்ன வார்த்தையாவே தான் இருக்கும். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது அந்த இருதயத்தை யாராலும் என்ன செய்யக்கூடாது? உடைக்கப்படக்கூடாது. நீங்கள் அழுது அழுது ஏன் என் இருதயத்தை என்ன செய்கிறீர்கள்? உடைக்கிறீர்கள். அவருக்காக கட்டப்படுகிறதுக்கு மாத்திரமல்ல, அவருக்காக சாகிறதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். என் இருதயத்தை மட்டும் நீங்க உடைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு நிகழ்வுகளும் நம்முடைய இருதயம் உடைக்கப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம உடைக்கப்படுகிறதற்கு நம்ம ஏங்க ஒப்பு கொடுக்கணும்? சங்கீதம் 31:12 வாசிங்களே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார். எத்தனாவது வசனமா? 31:12 தானே? படி, திரும்பி படி. எப்படிப்பட்ட போலானே? உடைந்த பாத்திரம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு தெரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். அல்லேலூயா. இந்த உலகம்லாம் எப்படி தெரியுமா பண்ணும்? நீங்க உடைஞ்ச பாத்திரமா ஆயிட்டா தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? எரிஞ்சிருவாங்க. நீங்க உடைந்த பாத்திரமா இருந்தால் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனா இந்த உடைந்த பாத்திரத்தையும் தேவன் எடுத்து என்ன செய்வாரு? பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில உடைந்து போயிருக்கிறீங்களோ? மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு நொறுங்கி போயிருக்கீங்களோ? ஆகாதுன்னு போயிருக்கிறீங்களோ? பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஏன்னா அவர் உருவாக்குவார். உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் திரும்பவும் என்ன பண்ணுவாரு?
உருவாக்குகிறது. இந்த வருஷத்துல கர்த்தர் உடைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையை கட்டி திரும்பவும் உருவாக்கி கட்டி எழுப்புவார். கவலைப்படாதிருங்கள். எல்லாம் உடைஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணும் இல்லை, எல்லாம் தூள் தூளா போயிடுச்சு. அது தூள் தூளாய் போயிருந்தாலும் அதையும் தேவன் சேர்த்து ஒட்ட வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதிலேயும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய அதிசயங்களை இந்த வருஷத்துல நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். உங்களை எல்லாம் அவமானப்படுத்தி எல்லாம் போன வருஷத்துல எல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதிலிருந்தும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்களே. எரேமியா 22:28. கோனியா அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ. ஆனா இத ஆர்சி பைபிள்ல உடைந்த பானையோன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த கோனியா என்று சொல்லுகிறவன் ஒரு ராஜாவுடைய குமாரன். இந்த குமாரன் எப்படிப்பட்டவனாய் மாறிவிட்டான் என்றால், மற்றவர்களாலே அதாவது ஒரு பாத்திரம், நீங்க பாருங்க, நீங்க கூட போய் ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு வெள்ளி பாத்திரம். அந்த பாத்திரம் நீங்கள் 10,000 ரூபாய் போட்டு வாங்கி கொண்டு வந்தாலும் அது உடைந்து போய்விட்டால் அதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? மதிப்பீங்களா? அதை ஒரு கண்ணாடி 500 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வர்றீங்க, உடைஞ்சு போச்சு, அதை நீங்கள் மதிப்பீர்களா? மதிக்க மாட்டீர்கள். இது போல கோனியா அவமதிக்கப்பட்ட ஒரு உடைந்த சிலையோ. அப்படிப்பட்டதான நிலைமையில கூட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டதான ஒரு பாத்திரத்தை போல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரே? எடுத்து நிலை நிறுத்துவார். ஆனா உடையாதீங்க. உடைக்கப்படுகிறதற்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறபடினாலே, அவர் என் வலது பார்சத்தில் இருப்பதினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. கலங்கி நின்ற வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றம். அநேக கலங்கி கிடக்கிறவர்களை நீங்கள் ஆட்சி தேற்றுகிறவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? அதை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும்? பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். யாருக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? பயப்படாதீர்கள். எந்த வார்த்தையை கேட்டோ நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்க தைரியமாயிருங்க, தைரியமாயிருங்க. நான் முடிக்கிற ஒரு நேரத்துல வந்திருக்கேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது போல நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்ம என்ன செய்கிறவராயிருக்கிறார்? நிலை நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? பலப்படுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமான தேவனாய் இருக்கிற அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர், நீங்கெல்லாம் உடைக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, உதவாதவங்க, அவமதிக்கப்பட்டவங்க, எனக்கு பலனே இல்லை, இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்யறது, இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் எப்படி செய்யறதுன்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை செய்கிறதற்குரிய பலனை கர்த்தரே தருவார். அவர் பராக்கிரமசாலியா உங்க கூடவே இருப்பார். பராக்கிரமசாலியா கூட இருப்பார். நீங்க செய்ய வேண்டியது பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் விசுவாசத்தோடு நீங்கள் கூட இருப்பீர்களானால் ஆண்டவர் அப்படியே செய்வார். அந்த திரும்ப அந்த 10ஆம் வசனத்தை படிமா. நீ பயப்படாத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன செஞ்சிடாத?
பயப்படாத, நீ பயப்படாதே, நான் நான் உன்னுடனே உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி. உனக்கு சகாயம் பண்ணுவேன். யார் சகாயம் பண்றது? ஆண்டவரே சகாயம் பண்றார். அல்லேலூயா. எந்த மனுஷன் சகாயம் பண்ண தேவையே இல்லை, ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணி நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன். எப்படி தாங்குவாரா? நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினால நீங்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் படிச்ச வசனத்தின்படி, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த வருஷத்திலே நம்ம எல்லாரையும் சிறப்பாய் நடத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவாராக என்று சொல்லி நான் என் வார்த்தைகளை முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.